ஜோதிடர் அப்படின்னு வரும்பொழுது சில மித் அண்ட் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு இருக்கு. இதெல்லாம் உருட்டு தான், இதெல்லாம் நம்ப வேண்டாம் அப்படின்னா என்னென்ன சொல்லுவீங்களா? இப்போ ஒரு ஜாதத்தை கொண்டு போய் கொடுக்குறப்ப கூட பிறந்தவங்க 4 பேர், அப்பா கூட பிறந்தவங்க 2 பேர், மூத்த ஆள் இறந்துட்டாரு, அம்மா கூட 3 மாமங்க பிறந்திருக்காங்கன்னு சொல்றது தேவையில்லாது. குடும்ப டீட்டெயிலாம் கரெக்டாக சொல்றாரு, ரேஷன் கார்டை பார்த்த மாதிரி சொல்றாரு, சக்கரை வாங்கினதெல்லாம் சொல்றாருன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் இருக்கும். அந்த ஆர்வத்தின் அடிப்படையில் இவர் பலன் சொல்றது தப்பா சொன்னாலும் கூட, இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு 20 வருஷம் சுக்கிரதசை நடக்குதுன்னா ஆரம்பிக்கிறப்ப பலன் சொல்றேன், 20 வருஷம் கழிச்சு உலகம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. அப்ப எப்படி வாழ்க்கை இருக்குன்னு தெரியாது. அதுக்கெல்லாம் நான் பலன் சொல்ல தேவையில்லை. எதையாச்சும் ஒன்று சொல்லி காசாக்குறது முக்கியம் இல்லை. ஜாதகருக்கும் பொறுப்பு வேணும். எல்லாத்துக்கும் ஜோசியரை போய் பார்த்துக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் தேவை. சுயநம்பிக்கை வேணும். இந்த ரெண்டும் சேரும்போது தான் அது கம்ப்ளீட் ஆகுது. அதுக்கு செய்யற வேலையை நம்மளுக்கு செஞ்சுருவோம் இல்லைங்களா? நம்மளே வந்து என்ன செய்வோம், ஒரு பெரிய கோடீஸ்வரனான பரிகாரங்களை நைட்டு பகலமா செஞ்சு கோடீஸ்வரன் ஆயிடுவோம். ஜோசியமே பார்க்க மாட்டோம். அது சாத்தியம் இல்லை. ஜோசியம்னா என்ன அப்படின்னா பியூரா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை கண்டுபிடிச்சு சொல்றது. இதுக்கு மேல ஜோசியர்களுக்கு வேல்யூ கிடையாது. நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஜோதிடர் ராஜநாடி கா. பார்த்திபன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். தொடர்ந்து அவங்க கிட்ட நிறைய விஷயங்களும் நிறைய சந்தேகங்களையும் தெரிவுபடுத்திக்கலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கங்க. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சார். ஜோதிடர் அப்படின்னு வரும்பொழுது சில மித் அண்ட் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு இருக்கு. இதெல்லாம் உருட்டு தான், இதெல்லாம் நம்ப வேண்டாம் அப்படின்னா என்னென்ன சொல்லுவீங்க? இப்போ உங்களுக்கு வாழ்க்கைக்கு எது தேவையோ இல்லைங்களா, வாழ்க்கைக்கு எது தேவை அதை ஒருத்தர் சொன்னா போதுமானது இல்லைங்களா? இப்போ ஒரு ஜாதத்தை கொண்டு போய் கொடுக்குறப்ப கூட பிறந்தவங்க 4 பேர், அப்பா கூட பிறந்தவங்க 2 பேர், மூத்த ஆள் இறந்துட்டாரு, அம்மா கூட 3 மாமங்க பிறந்திருக்காங்கன்னு சொல்றது தேவையில்லாது. அதான் உங்களுக்கு தெரியுமே. அது எதுக்கு சொல்றாங்க அப்படின்னா அவர் மேல ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துறதுக்காக சொல்றாங்க. அந்த நம்பிக்கையும் வந்து நேரடியாக கரெக்டாக சொல்லிட்டா பிரச்சனை இல்லை. அது வந்து ஒரு டுபாக்கூர் ரூட்ல கண்டுபிடிச்சு சொல்றாங்க. அது என்னன்னா, இப்போ நீங்க இருக்கீங்க அப்படின்னா உங்க ஜாதத்தை கொடுக்குறப்ப நவாம்சம்னு ஒரு கட்டம் இருக்கும். இப்போ நீங்க வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே உங்களோட ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா நவாம்சம் அம்சம்னு ஒன்று இருக்கும், ராசின்னு ஒன்று இருக்கும். இந்த அம்சத்துக்கு கீழே 1, 9, 4, 2ன்னு எழுதிட்டாங்கன்னா 1ங்கிறது ஜாதகர், 9ங்கிறது ஜாதகருடைய தந்தை, 4ங்கிறது ஜாதகரோட பிறந்த ஆண்களுடைய எண்ணிக்கை, 2ங்கிறது ஜாதகருடைய தந்தையுடைய கூட பிறந்த ஆண்கள் எண்ணிக்கை, ஜாதக தந்தையோட கூட பிறந்த பெண்களுடைய எண்ணிக்கை அடுத்து. அப்போ 4, 2, 1, 9, 4, 2னா அப்பாவோட பிறந்த ஆம்பளைக்கு 4, பொம்பளைக்கு 2ன்னு சொல்லுவாங்க. இது வந்து எங்க கேட்டு எழுதுறாங்கன்னா உங்கள்கிட்ட கேட்டு எழுதி வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஜாதகம் எழுதுறப்ப எழுதிருவாங்க. இது வந்து துருவம்னு எழுதுவாங்க. மதுரை பக்கம் பாணிஸ்புடம்னு சொல்லுவாங்க. இதை எழுதி வச்சிருவாங்க. அப்போ வந்தோடனே இவங்க என்ன செய்வாங்க, கணக்கு போட்டு நட்சத்திரம்லாம் கணக்கு போட்டு 2ஆம் அதிபதி 5, 8ஆம் அதிபதி 10ன்னு சொல்லிட்டு கூட அம்மாவோட பிறந்தவங்க 3 பசங்க காட்டுது மாமங்க, அது 2வது தாய் மாமன் இல்லைன்னு காட்டுது, உண்மையானு கேட்பாங்க. அப்போ வந்திருக்கவங்களுக்கு என்ன தோணுன்னா ரொம்ப சூப்பரான ஜோசியரா இருக்காரு, குடும்ப டீட்டெயிலாம் கரெக்டாக சொல்றாரு, ரேஷன் கார்டை பார்த்த மாதிரி சொல்றாரு, சக்கரை வாங்கினதெல்லாம் சொல்றாருன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் இருக்கும். அந்த ஆர்வத்தின் அடிப்படையில் இவர் பலன் சொல்றது தப்பா சொன்னாலும் கூட பொதுவாக இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஜாதகம் பார்க்க வந்திருக்கவங்க ஒரு பெரிய தோஷம் இருக்கு, முன்னோர்களுடைய சாபங்கள் தொடர்ந்துக்கிட்டே வருது, ஏதோ தர்ப்பணம் பண்ணல, திதி பண்ணல, அதனால தான் அந்த விஷயங்கள் நடக்குதுன்றப்ப அவர் என்ன விஷயம் சொல்ல மாட்டார் கடைசி வரைக்கும். சரிங்களா? இது வந்து அது வந்து இதுன்னே சொல்லிட்டு வருவார் கடைசி வரைக்கும். அப்போ இது நடக்கலை, இது மாதிரி எதிர்பார்க்குறீங்க, அது மாதிரி விஷயங்கள்லாம் தடையாயிட்டு இருக்குது, அந்த விஷயங்களுக்கு இது மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது, இந்த தோஷங்கள்லாம் இருக்குது, இந்த தோஷங்களை நிவர்த்தி செஞ்சால் அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு இன்னும் ஒரு 4-5 வருஷத்துல 4-5 மாசத்துல நடந்துரும் சொல்லுவாங்க. அந்த இதுன்றதை அதுன்றதை சொல்லாம பொதுவாக சொல்லும் பொழுது மக்களுக்கு ஆல்ரெடி இவர் வந்து மாம எண்ணிக்கை சித்தப்பா எண்ணிக்கெல்லாம் சொல்லிக்கிறாரு இல்லையா? அப்ப சரியா தான் பேசிட்டு வர்றாரு. அப்ப எப்பயுமே வந்து நம்ம 2 பேரும் ஒரு காமன் வேடை போட்டு அது இதுன்னு பேசுறோம்னா நீங்க என்ன புரிஞ்சுருக்கீங்களோ அதை நீங்க எடுத்துக்குவீங்க. எனக்கு என்ன பிரச்சனை இருக்கோ நான் அதை எடுத்துக்க. ஜோசியர் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கூட பிறந்தவங்க எண்ணிக்கை சொல்லிட்டாரு, எல்லாத்தையும் சொல்லிட்டாரு, சம்பவங்கள் இப்ப இன்னும் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலைன்றதை சொல்லிட்டாரு. அப்ப 7 இனின்னு எழுதியிருப்பாங்க, லா 7 இனின்னு எழுதியிருப்பாங்க. அப்ப ஜாதகருக்குன்னு கல்யாணம் ஆகலைன்னு அர்த்தம். இனிமேல்தான் 7னா கல்யாணம். அப்ப லா 7 இனினா லானா ஜாதகர், 7னா கல்யாணம், இனினா இனிமேல் தான் இன்னும் ஆகலைன்னு அர்த்தம். அப்ப லா 7 டிக் அடிச்சிட்டாங்கன்னா கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். 7 இப்போ பொண்டாட்டி உயிரோடு இருக்குன்னு அர்த்தம். அப்போ லா 7 நீஸ்ன்னு எழுதிட்டாங்கன்னா பொண்டாட்டி கல்யாணம் ஆகி செத்து போச்சுன்னு அர்த்தம். இப்போ இதெல்லாம் வந்து உங்கள்கிட்ட கேட்க அப்டேட் பண்ணிக்கிட்டே வருவாங்க. நீங்க அதை உங்களே அறியாம சொல்லிடுவீங்க. அவ சொல்லும் பொழுது அதெல்லாம் அப்டேட் பண்ணும்பொழுது இதை ஒன்னோடு ஜோசிட்டு பார்க்கும்போது அப்படியே சொல்லும் பொழுது இதெல்லாம் எப்படா இருந்தாலும் சொல்றான், கரெக்டாக தான் இருக்கும் போலங்கிறப்ப அந்த இதெல்லாம் சொல்லி என்ன பிரச்சனைன்னு தெரியாம கடைசியா வந்து இந்த தசாபுத்தி நடந்துகிட்டு இருக்கு, இந்த ஊருக்கு போகணும், இந்த கல் போடணும், ராசிகள் போடணும், வெளியே வாங்கினா 20 ரூபா, என்கிட்ட வாங்கினா 20,000 ரூபான்னு சொல்லி ஒரு உருட்டி சம்பாதிப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்களை ஜோசியத்தை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஜோசியர் போனோடனே நட்சத்திரம், ராசி நட்சத்திரம், அப்போ ராசி நட்சத்திரம் கண்டுபிடிச்சு சொல்றது பெரிய விஷயமா இல்லை. அது வந்து உங்களுக்கு இப்போ நீங்க வரீங்க, உங்களோட பிறந்த தேதி சொல்றீங்க, நான் வந்து 22க்கு போல 27ன்னு போட்டேன், அப்போ தப்பாயிரும் நான் சொல்லக்கூடிய பலன்கள். அப்போ என்ன செய்யணும்னா ஜாதகத்தை கொடுத்தோடனே உங்களை ராசி நட்சத்திரம்
லக்னம் இதெல்லாம் சொல்லும் பொழுது நான் வந்து என்ட்ரி சரியாக போட்டிருக்கேன்றதை ரீகன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்காக தான், வேற ஒன்றும் இல்லை. அது செக் பண்ணுறது தப்பு இல்லை. அப்போ அந்த செக்அப் பண்ணலாம் ஜோசியர்கிட்ட. அதுக்கப்புறமா ஜாதகரை பார்த்துட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய தகவல்களை இவர் வந்து ஜாதகத்தை வச்சு சொல்லலாம். இப்போ யூனிக்காக வந்து குடும்பத்தில் நடந்த தகவல்கள், அப்பாவோட வாழ்க்கை பிரச்சனை, அம்மாவோட வாழ்க்கை பிரச்சனை, இந்த மாதிரி விஷயங்கள், அதுக்கப்புறமா இவருடைய தொழில்கள், இந்த மாதிரி விஷயங்களை சொல்லி இது மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி சமீபத்தில் அந்த பிரச்சனை இருக்குது, இன்னும் கொஞ்ச நாள் அது சரியாயிரும் அப்படின்னு சொல்றது, எப்போ சரியாயிரும் சொல்றது தான் ஜோசியம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ராகு தசைக்கு இத்தனை வருஷம், குரு தசைக்கு இத்தனை வருஷம், சனி தசைக்கு இத்தனை வருஷம், புதன் தசைக்கு இத்தனை வருஷம் வருஷமா பலன் சொல்லுவாங்க. அது தேவையற்றது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு 20 வருஷம் சுக்கிர தசை நடக்குதுன்னா ஆரம்பிக்கிறப்ப பலன் சொல்றேன், 20 வருஷம் கழிச்சு உலகம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. அப்ப எப்படி வாழ்க்கை இருக்குன்னு தெரியாது, அதுக்கெல்லாம் நான் பலன் சொல்ல தேவையில்லை. சமீபத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனை எப்ப தீரும், அடுத்த ஒரு பிரச்சனை எப்போ வரும், அடுத்து நன்மை எப்போ வரும், இந்த தகவல்களை மட்டும் நம்ம பரிமாறக்கூடிய ஜோசியர் இருந்தால் போதும். இன்னொரு விஷயம், இப்போ இது ஒரு நம்பிக்கை, இருந்தாலும் நம்பிக்கையுமே வந்து நல்லது. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வாழ்க்கையில 9:30க்கு மேலே ஜாதகம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. இது ஒரு நம்பிக்கையா இருந்தாலும் பரவாயில்ல, நல்லதுதான். ஏன்னா ஒருத்தன் சைக்கோ மாதிரி ஆக்கிடும் ஜோசியம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, காலைல மெசேஜ் அனுப்புறாரு, சார் நான் வந்து வேலைக்கு எனக்கு போகிறதுக்கே மனசு இல்லை, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கிறாரு. நான் வந்து நல்லா தான் இருக்குன்னு சொல்கிறேன். அடுத்த நாள் காலையில் எனக்கு ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்க, வாங்கிக்கலாமான்னு கேட்டு இன்னொரு காசு அனுப்புறாரு. டெய்லியுமே வந்து பாத்ரூம் போகிறதுக்கு பல்லு வளர்க்கறதுக்கு தான் ஜோசியம் பார்த்துட்டு இருந்தால் வாழ்க்கை நிம்மதி இல்லாமல் ஆயிடும். ரொம்ப முக்கியமாக இக்கட்டான சூழலில் மீடறவே முடியாது, வாழ்க்கையே ஒரு மாதிரி சூனிய மாதிரி ஆகிப்போச்சு, இருட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்ட மாதிரி ஒரு உணர்வு வரும் இல்லைங்களா, எல்லாருக்கும் வரும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து நீங்களா பண்ணீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. வாழ்க்கையில் எவனே தெரியாத ஒருத்தன் வாழ்க்கைக்குள்ள போந்துருவான், நம்மளை நிம்மதி இல்லாமல் ஆக்கிடுவான். இவனை ஒழிச்சும் கட்ட முடியாது இல்லைங்களா. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்குது, ஒரு புருஷன் இருக்கிறாரு, மனைவி இருக்கிறாங்க. மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, வீட்டுக்காரன் ஏடா கூடமா ஏதாச்சும் பேசுகிறான், புரியாமல் பேசினா பிரச்சனை இல்லை, புரிஞ்சுட்டே பேசுகிறான். அப்போ இந்த இடத்துல இருந்து அந்த பொண்ணு எப்படி தப்பிப்பாங்க? அல்லது ஒரு புருஷங்காரர் இருக்கலாம், பொண்டாட்டி நம்ம ஒன்று சொன்னால் அது ஒன்று பேசுது, இது எப்படி தான் தப்பிக்கிறது? நம்ம வேணுனே தான் பேசுது அது. அப்போ இதை தவிர்த்துட்டு போகவும் முடியாது இல்லைங்களா. அப்போ கடைக்கு போகிறோம், ஒரு பொருள் வாங்குறோம், அவன் ஏதாச்சும் ஏட கூடமா பேசுனான்னா இனிமேல் இந்த கடைக்கே வரமாட்டான்னு சொல்லி பொருளை உடச்சி போட்டு கூட வந்துடலாம். இப்போ லேட்டஸ்ட்டாக ஒருத்தர் ஏதோ டிஎன்பிசி எக்ஸாம் எழுத போனாராம், கதவு முடிட்டாங்களாம். அந்த அப்ளிகேஷன் கிழிச்சு போட்டு வந்துட்டார். இதே பொண்டாட்டி கதவு முடிஞ்சுன்னா கிழிச்சு போட்டு போவாரான்னா வேறு வழி இல்லை, வாழ்க்கை வாழ்ந்தாவணுன்ற மாதிரி வாழ்க்கை இக்கட்டான சூழலில் மாட்டிக்கும். மெல்லவும் முடியாமல் முழுங்கவும் முடியாமல் சொல்கிறாங்க இல்லைங்களா, ஒதுங்கவும் முடியாமல் வாழவும் முடியாமல் இக்கட்டான சூழல் எல்லா இடத்துலையும் இருக்குது. இப்போ ஒரு 2 குழந்தைங்க இருக்குது, ஒரு பொண்டாட்டி இருக்குது, அவனுக்கு வேலை போயிடுச்சு, அவனால் நாளைக்கு தான் சோத்துக்கு வழியில்ன்றப்ப என்ன தான் செய்வான்? என்னத்தை தான் கடன் வச்சா, என்னத்தை அடமானம் வைக்க முடியும், எவன்கிட்ட காசு கேட்க முடியும் இல்லைங்களா. குழந்தைக்கு ஒரு வேக்சின் போடணும், 2500 ரூபாய்க்கு வேக்சின் போடணும், அது தவிர்க்கவும் முடியாது. எவன்ட்டையும் கேட்டும் பழக்கம் இல்லை, எவனும் கேட்டாலும் கொடுக்க மாட்டான்னா அவனுடைய வேதனை எப்படி இருக்கும்? இந்த வேதனை மாதிரி எல்லாருக்கும் எல்லா வகையிலுமே வேதனை இருக்குது. இது வந்து காசு பண்ண விஷயம் இல்லை, உணர்வுகள் ரீதியாக, காதல் ரீதியாக, கல்யாண ரீதியாக, கள்ளக்காதலுக்கு கூட உணர்வுகள் இருக்கு இல்லையா, அதுக்கும் பஞ்சாயத்துகள் இருக்குன்றப்ப அது ஒரு ஃபீல். அந்த ஃபீலுக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கும்போது அவனுடைய அந்த கேள்விகளுக்கான விடைகள் தெரியாத போது ஒரு ஜோசியரை பார்த்து இப்படி ஒரு பிரச்சனையில் இருக்கிறேன், இந்த பிரச்சனை சரியாயிருமான்னு கேட்குறது தான் நீங்கள் ஜாதகத்தை தூக்கிட்டு போகணும். பொழுது போகாமல் ஜாதகத்தை தூக்கிட்டு போனீங்கன்னா அவன் உங்களுக்கு இல்லாத பொருள் அதெல்லாம் சொல்லி நிம்மதி இல்லாமல் ஆக்கி விட்ருவாங்க. அப்போ நான் அடிக்கடி சொல்லுவேன், என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரதா இருந்தால் பிரச்சனை இருந்தால் வா, நல்லா இருக்கும்போது எதுக்கு ஜாதகம் பார்க்க வரேன் இல்லைங்களா. நான் ஏதாச்சும் ஒன்று போட்டு குழப்பி விட்டுறேன், நிம்மதி போயிடும் உனக்கு அப்படின்றது மாதிரி ஜாதகரும் சரியாக இருக்கணும், ஜோசியரும் சரியாக இருக்கணும். நிச்சயமா ஜோசியருக்கு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லக்கூடிய சமூக அக்கறை வேணும். எதையாச்சும் ஒன்று சொல்லி காசாக்குறது முக்கியம் இல்லை, ஜாதகருக்கும் பொறுப்பு வேணும். எல்லாத்துக்கும் ஜோசியரை போய் பார்த்துக்கிட்டு இருக்கணும்னு அவசியம், சுயநம்பிக்கை வேணும். இந்த ரெண்டும் சேரும்போது தான் அது கம்ப்ளீட் ஆகுது. என்கிட்ட வரக்கூடிய கிளைண்ட் வந்து எல்லாம் பலன் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா பரிகாரம் சொல்லுங்கன்னு வாங்க. நான் பரிகாரம் சொல்றது இல்லைன்னா அப்போ நீ என்னத்தை ஜோசியர்னு கேட்குறாங்க. இப்போ என்னன்னா அவங்களுக்கு ஜோசியம்னா பரிகாரன்ற மைண்ட் செட். அப்போ இப்போ ஒருத்தன் தெளிவாக திருட்டு எல்லாம் விட்டுட்டு ஆட்டோ ஓட்டுறவன்ட்டு போயிட்டு இல்லைங்களா, நான் சொல்றது ஒருத்தன் திருட்டுலாம் விட்டுட்டு ஒருத்தன் உழைச்சி தான் சம்பாதிக்கணும் ஆட்டோ ஓட்டுறான். அவனை போயிட்டு திருப்பி ஏதாச்சும் திருடுற பொருள் மாதிரி வச்சு அவன்கிட்ட ஆசையை தூண்டி அவனை குழப்பி விட்டு இல்லைங்களா, அது மாதிரி ஆகிறவன் ஜோசிக்காரங்க திருந்தினாலும் இந்த வரக்கூடியவங்க என்ன செய்யறாங்க, பரிகாரத்தை சொல்லு. அப்போ நம்ம சும்மா பழம் சொல்லி இருக்கும்போது அந்த அம்மா கூட ஒரு கிளவியை கூட்டு வந்திருப்பாங்க, அது சும்மாவே உட்காந்துருக்காத வச்சுட்டு சார் கூட பிறந்தவங்க கதையே சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்கும். அது ஒரு ஃப்ராடுன்னு சொன்னாலும் அதுக்கு புரியாது. அதை பொறுத்தளவுக்கு ஜோசிக்காரன் கூட பிறந்தவங்க எண்ணிக்கையை சொல்லிடணுன்ற ஒரு நம்பிக்கை. ஏன்னா பழைய ஜோசிக்காரங்க அப்படி சொல்லியிருக்காங்க. இப்போ ஜோசிக்காரங்களும் புரிஞ்சுக்கணும், வரக்கூடிய கிளைண்ட்டும் புரிஞ்சுக்கணும். ஜோசியம் என்பது என்னன்னா ஒரு வாழ்க்கையில தேவைப்படும் போது கிடைக்கக்கூடிய ஒரு வழிமுறை தான், ஒரு வழிகாட்டுதல் தான். அந்த வழிகாட்டுதலை நீங்க நடத்தணும்னு அவசியம் இல்லை. ஒரு வியூ ஃபைண்டர் வழியா பாக்குறீங்க, இந்த இடத்துல அது இருக்குன்றத கண்ணில் தெரியுது, அதை நீங்க எப்படி மேனேஜ் பண்ணுறத தெரிஞ்சுக்கிட்டு அப்ப தவிர்க்க முடியாது வாழ்க்கையை. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லாத்தையும் தவிர்த்தரலாம், பரிகாரம் செஞ்சா தவிர்த்தரலாம் அப்படிங்கிறாங்க. வாழ்க்கையில எதையுமே உங்களால தவிர்க்கவே முடியாது, எல்லாத்தையும் எதிர்கொள்ளத்தான் வேணும்.
அப்ப எதிர்கொள்வதற்கான துணிவையும் அதை எதிர்கொள்வதற்கான சாத்தியங்களையும் இந்த ஜாதகத்தின் வழியா தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் தவிர்க்கிறதுக்காக என்ன செய்யறாங்க, பரிகாரம் பண்ண அது பண்றாங்க. பரிகாரம் பண்றது உண்மையா இருந்தா நேரம் ஹாஸ்பிட்டல்லாம் மூடி இருக்கணுமா இல்லையா, இல்லைங்களா? எத்தனையோ நோய்களுக்கு மருத்துவ ஜோதிடம்னு சொல்லி உருட்டுறாங்க. நானும் தான் மருத்துவ ஜோதிடம்னு பேர் வச்சுக்கிறேன். அது வந்து என்னன்னா, ஒரு ஜாதத்துல வரக்கூடிய நோய்களை கண்டறிவதற்காக மருத்துவ ஜோதிடம் பேர் வச்சிருக்கிறேன். ஜோதிஷயத்துல வந்து இந்த இந்த கிரகம் தான் இந்த கல்லு போடுங்க, இந்த கிரகம் தான் அந்த கோயிலுக்கு போங்க அப்படின்னு சொல்லி மக்களை குழப்பி எல்லாத்துக்குமே பரிகாரம், எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஹோமம், எல்லாத்துக்குமே ஒரு ரெமிடிஸ் இப்படின்னு போகும் பொழுது அப்ப மக்கள் ஜோசியம்னா என்ன அப்படின்னா பியூரா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை கண்டுபிடிச்சு சொல்றது. ஓகே, இதுக்கு மேல ஜோசியர்களுக்கு வேல்யூ கிடையாது. இப்போ ஒருவேளை நீங்க ஜோசியர் கத்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களுடைய ஒருத்தருடைய வாழ்க்கையை மாற்ற முடியும் அப்படின்னா நீங்க ஒரு கல்லெல்லாம் போட்டு தகுடெல்லாம் எழுதி பரிகாரம்லாம் பண்ணி வாழ்க்கையை மாற்ற முடியும்னா நீங்க ஜோசிய வேலை செய்ய மாட்டீங்க. நீங்க என்ன செஞ்சீங்கன்னா முதல்ல எல்லாத்துக்கும் செய்யற வேலையை நம்மளுக்கு செஞ்சுருவோம் இல்லைங்களா? நம்மளே வந்து என்ன செய்வோம், ஒரு பெரிய கோடீஸ்வரன் அதுக்கான பரிகாரங்களை நைட்டு பகலமா செஞ்சு கோடீஸ்வரன் ஆயிடுவோம். ஜோசியமே பார்க்க மாட்டோம், அது சாத்தியம் இல்லை. அப்ப மக்கள் புரிஞ்சுக்கணும், ஜோசியரும் புரிஞ்சுக்கணும், எதையுமே மாற்ற முடியாது. அப்போ பரிகாரன்றதெல்லாம் வந்து இவங்களா உருட்டுறது. ஜோசியம் என்பது கிரக நிலைகளை வைத்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய போக்கை புரிந்து கொள்வதற்காக அது சொல்லப்படக்கூடிய ஒரு தகவல் தானே தவிர இதுக்கு மேல ஒன்றும் இல்லை. இதுக்கு மேல எதை சொன்னாலும் அது எல்லாமே உருட்டு தான், ஜோசியருடைய உருட்டு தான். ஓகேங்களா, கிளியர்? அப்போ சரியா புரிஞ்சுக்க வேண்டியது. அதே மாதிரி ஜோசியத்தையும் ஆன்மீகத்தையும் தொடர்பு படுத்துவாங்க. ஓகே, முருகன் கோவிலுக்கு போ, மல்லாக்கா படுத்து வானத்தை பாரு, பௌர்ணமி நிலாவை பாரு, கோடீஸ்வரன் எல்லாம் சொல்லுவாங்க. இவங்களுக்கு ஆன்மீகத்தை பற்றி எந்த அறிவும் கிடையாது, சரிங்களா? அதே மாதிரி ராசிகள் எழுதி கொடுக்கறது, வாழ்க்கையை மாற்ற முயற்சி செய்யறது, இந்த கோயிலுக்கு போ அந்த கோயிலுக்கு போன்னு சொல்றது, இந்த முருகன் கோயிலில் போய் நைட்டெல்லாம் தங்குன்னு சொல்றது, ஓம வழக்க சொல்றது, யாகம் வழக்க சொல்றது, இதுக்கும் ஜோசியத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. ஏன்னா ஜோதிடர்களுக்கும் இந்த விஷயங்களுக்கும் தொடர்பே கிடையாது. ஏன்னா ஜோசியத்தில் அதெல்லாம் கற்றுக் கொடுக்கப்படுறதே இல்லை. ஓகேங்களா? ஒரு யாகம் வளர்க்குறது, இந்த யாகம் எதுக்கு வளர்க்கணுன்றது எவனுக்குமே தெரியாது. அது வேதம் படிச்சவங்களுக்கு வேணா தெரியல. வேதம் படிக்கிறது இறை நாமத்துக்காக தான் படிக்கிறாங்க. இப்போ இவங்க என்ன செய்யறாங்கன்னா அதை கொண்டு வந்து இதோட இணைச்சு, இல்லைங்களா? அப்போ எதையாச்சும் ஒன்று போட்டு டைஜின் சாப்பிட்டா திருமண தடை நீங்கன்னு ஒருத்தன் சொன்னா அதையும் 4 பேர் திம்பாங்க வாங்கி, இல்லைங்களா? இவங்க வந்து என்ன சொல்றாங்க, இதையும் சொல்றாங்க, தயிர் வடை சாப்பிட்டா காதல் சக்சஸ் ஒருத்தன் சொல்லிக்கிறான். தயிர் வடை சாப்பிட்டா காதல் சக்சஸ் ஆனா இவனுக்கு என்ன தயிர் வடை தானே, 10 ரூபா 12 ரூபா தானே, வாங்கி 4 தும்போம், 4-5 காதல் சக்சஸ் ஆகணும் திங்கிறாங்க. பாஸ்போர்ட் சாப்பிட்டா நீட்ல எக்ஸாம்ல பாஸ் ஆயிடலாம்னு சொல்றான், இல்லைங்களா? அப்ப அந்த அளவுக்கு மக்களும் குழப்பத்தில் இருக்கிறாங்க, ஜோசியரும் குழப்பத்தில் இருக்கிறாரு. ஜோசியர் வந்து என்னன்னா அது வந்து ஏமாத்துறாருன்னு சொல்றாரு, அவருமே அதை நம்புறாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜோசியருக்கு குழந்தை இல்லை. அந்த ஜோசியர் என்ன செய்யறாருன்னா அவர் அப்பப்போ ஏதாச்சும் ஒரு கோயில்களுக்கு போய் காசு முடிஞ்சு வைக்கிறது, சின்ன சின்ன பரிகாரங்கள் செய்யறாரு. அவருக்கு ஒரு ஜாதகம் வருது, அதுக்கு குழந்தை இல்லை, என்ன செய்யலான்னு கேட்கிறாரு. அப்ப ஜாதகர் ஜோசியர் என்ன சொல்றாரு, ஏதாச்சும் காசுகளை முடிஞ்சு கோயிலுக்கு வைங்கன்னு சொல்றாரு. ஏன்னா அவரை செஞ்சுக்கிட்டு இருக்காரு, அவர் நம்புறாரு. ஜெயிக்குதோ இல்லையோ அவருக்கு தெரிஞ்ச நம்பிக்கையே சொல்றாரு. அப்படின்றப்ப இப்ப என்னன்னா இந்த மாதிரி நம்பிக்கைகளை பாஸ் பண்ணக்கூடாது, சரிங்களா? இப்ப நான் ஒரு மத நம்பிக்கையில இருக்கிறேன், நீங்க வரீங்க ஒரு வேதனையில வரீங்க, நான் எப்படி இப்போ அப்படித்தானே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, வாங்க நான் உங்களுக்கு பரலோகத்தை கூட்டு போய் காட்டுறேன்னு சொல்லி ஏதோ சொல்றாங்க உங்களுடைய பிரச்சனையை வச்சுக்கிட்டு. அப்ப அது மாதிரி ஜோசியக்காரங்க என்ன செய்யக்கூடாது, உங்களுடைய நம்பிக்கை உங்களுடைய எல்லாத்தையுமே வந்து வரக்கூடிய ஜாதகர்களுக்கு சொல்லக்கூடாது. வரக்கூடிய ஜாதகர் முஸ்லீமா இருக்கலாம், அப்ப அவங்கள எப்படி நீங்க முருகங்களுக்கு போய் சொல்லுங்க. இப்ப சொல்றாங்க முஸ்லீம்களும் என்ன செய்யறாங்க, வேற வழி இல்லாம சரி இதுதான் வழின்னு சொல்லி போறாங்க. ஓகே, சரிங்களா? இப்ப என்னன்னா இவங்களுடைய அந்த சிஸ்டத்தை மட்டுமே ஃபைனல் சிஸ்டம்ன்ற மாதிரி வச்சுக்கிட்டு என்ன மதம் என்ன ஆச்சரியம் என்ன குலம் எதையுமே கவனிக்கிறது இல்லை. இவனுக்கு தெரிஞ்ச வழிபாடுகளை வரவங்களுக்கு சொல்றான். இந்த மாதிரி விஷயங்கள் தவறானது. ஜோசியம் என்பது பியூரா கட்டங்களை பார்க்கறது, கிரகங்களை பார்க்கறது, உங்களோட லைஃப் இப்படிதான் போகுன்றதை சொல்லிட வேண்டியது. டிசிஷன் அவங்களுடையது, இல்லைங்களா? இப்ப வயிறு வலிக்குது அப்படின்னா எங்க பாட்டி வேற மாதிரி சொல்லி கொடுத்துருது, உங்க பாட்டி வேற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கு, இல்லைங்களா? இப்ப என் பாட்டி சொல்லி கொடுத்தது நீங்க செய்யணுன்ற அவசியம் இல்லை. உங்களுடைய வழிமுறை வேற, ஒரு அது கிடைக்காம கூட போயிடலாம். நான் சொல்லக்கூடிய மருந்து உங்க பாட்டி சொன்னக்கூடியது உங்க வீட்லயே இருக்கும். அப்ப நீங்க தான் சரி பண்ணிக்கலாம். வயிறு வலி வரும்னு சொல்லிடுவேன் நான். அப்ப நீங்க தான் உங்க வீட்டுல என்னத்தை அரைச்சு குடிக்கணும், என்னத்தை காய்ச்சி குடிக்கணும்ன்றது நீங்க தான் டிசைட் பண்ணிக்கிறது வர. அதையும் நான் சொல்லணும்னு நான் எதிர்பார்க்கறது ஜாதகருடைய குறை. ஜாதகர் விரும்பினாலும் விரும்பாட்டினாலும் இவனுடைய ஐடியாக்கள்லாம் தொலைக்கிறது ஜோசியருடைய குறை. அப்ப லிமிட்டேஷன் புரிஞ்சுக்கணுங்க. ஒண்ணு, ஆன்மீகவாதிகள்கிட்டையும் குருமார்கள்ட்டையும் ஞானிகள்ட்டையும் கேட்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஒண்ணுக்கு நான் ஜோசியிட்ட கேட்கக்கூடாது, இல்லைங்களா? ஒருத்த வந்து முக்தி அடைவனான்னு கேட்கிறான் என்கிட்ட. உங்களுக்கு முக்தினா என்ன தெரியுமா? எனக்கும் தெரியாது, இல்லைங்களா? அப்படி எனக்கு தெரிஞ்சா என்ன செஞ்சிருப்பேன், நான் அடைஞ்சிருப்பேன், இல்லைங்களா? நான் அடையல. முக்தினா என்னன்னே எனக்கு தெரியாது, இல்லைங்களா? ஞானம்னா என்னன்னு எனக்கு தெரியாது. ஏன்ட்ட வந்துட்டு ஞானம் அடைவனான்னு கேட்டா நான் என்னத்த சொல்லுவேன்? அப்ப எதை எவன்ட்ட கேட்கணும்? கரெக்ட், இல்லைங்களா? எதை எவன்ட்ட கேட்கணும்னு அறிவு இருக்கு இல்லையா? அந்த அறிவு நம்ம மக்களுக்கு இல்லை. ஓகே, அப்போ என்ன கேட்குறாங்கன்னா என்கிட்ட கேட்குறாங்க, சார் எனக்கு இவருக்கு லிவரில் கேன்சர் வந்திருக்கு,
இவருக்கு வந்து கீமோதெரப்பி கொடுக்க சொல்றாங்க, கொடுக்கலாமா வேணாமான்னு கேட்குறாங்க. எனக்கு என்னடா தெரியும்னு கேட்டேன் இல்லைங்களா. நான் வந்து நோய் குணமாகுமா குணமாகாதா, இது பிரச்சனையில முத்துமா முத்தாதான்னு சொல்லலாம். அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறத நீங்களும் டாக்டரும் தான் உட்காந்து பேசி முடிவு எடுக்கணும். அப்போ அதுக்கான அத்தாரிட்டி யாரு, அதுக்கான நாலேஜபிள் பர்சன் யாரு? அப்போ உங்களுக்கு ஞானம் கிடைக்குமா, இறைவனுடைய அனுகிரகம் கிடைக்குமா, இறைவனுடைய அருள் கிடைக்குமா, எந்த கோயிலில் வழிபடணும், எந்த கோயில் எப்படி வழிபடணும், வழிபாடுன்னா என்னன்றதை யார்கிட்ட கேட்கணும்னா அந்ததுக்கு தகுந்த ஆன்மீகவாதிகள்கிட்ட போய் நீங்கள் என்ன செய்யணும், கேட்கணும். முருகன் கோயிலில் போய் எப்படி வழிபடணும், முருகனுக்கு தேங்காய் உடைக்கிறதே வேதங்கள்ல இல்லைங்கிறாங்க, கோயிலில் தேங்காய் உடைக்கிறதே வேதங்கள்ல இல்லை. இவங்க உடைச்சுக்கிட்டு வேதத்து மேலே பழிபடக்கூடாது இல்லையா. அப்போ என்னன்னா இடையில 4 வேதங்களில் கண்களாக நேத்திரங்களாக ஜோசியம் இருக்குன்னு ஒருத்தர் சொன்னார். அப்புறம் நான் என்ன பண்ணேன், வேதம் படிச்சாலும் ஒரு ஆளை ரெடி பண்ணி அந்த ஆள்கிட்ட நான் திருப்பி வேதத்தெல்லாம் படுறான்னு சொல்லி படிக்க சொன்னா ஜோசியம் வேதத்துல எங்கேயுமே கிடையாது. அப்ப என்னன்னா இடையில எதுவுமே தெரியாத ஒருத்தன் பஞ்சபூதங்கள் அப்படின்னுவான், நான்மறை வேதங்கள்னு சொல்லுவான், இதெல்லாம் ஜோசியம் இருக்குன்னு ரெண்டுலையுமே எதுலையுமே இல்லை. ஓகேங்களா. அதாவது மக்களை குழப்புவது, மக்களும் அதை நம்புறாங்க. அப்ப நீங்க சரியா புரிஞ்சுக்கணும், இந்த வார்த்தைகளால் இவரை வந்து பெரிய ஆன்மீகவாதி போலவோ, இந்த இப்போ ஜஸ்ட் ஒரு ருத்ராசு கோட்டை போட்டாலே ஆன்மீகவாதி நம்புறீங்க நீங்க இல்லைங்களா. ருத்ராசு கோட்டை தவறு இல்லை இல்லைங்களா, அவன் ஆள் தவறு. ஸ்டெலஸ்கோப் போட்டவன் வந்து ஸ்டெலஸ்கோப் ஒரு திருட்டு பய போட்டிருந்தான்னா அவனை டாக்டர் நம்பினா ஸ்டெலஸ்கோப் பிரச்சனை இல்லை, அந்த ஆள் பிரச்சனை. ருத்ராச கட்டை வந்து அது எப்பயுமே வந்து புனிதமாக இருக்கு. ஆனா போட்டிருக்கவன் டுபாகுரா போட்டுக்கிட்டு அதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துக்கிட்டு அதை நீங்க பாக்குறப்ப இருந்தாலும் சாமியார் மாதிரி இருக்கிறான், கரெக்டா சொல்லுவான்னு நீங்க நம்புறீங்க. இது மாதிரி விஷயங்களுக்குள்ள நீங்களும் போகக்கூடாது, ஜோசியரும் லிமிட்டை கடக்கூடாது. எனவே ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தகவல்களை படித்து கூறுவது மட்டுமே ரீடர்னு சொல்றாங்க, ரீடிங்னு சொல்றாங்க, அதுதான் மேட்ரு. இதை நீங்க புரிஞ்சுட்டாலே போதும். ரொம்ப டீப்பா அவரை போய் நம்பக்கூடாது, லிமிட்டேஷனோட நம்பிக்கிட்டா உங்களுக்கும் சேஃப், ஜோசியருக்கும் சேஃப். அவர் கெடுக்காம நீங்க நடந்து போகணும், அவ்வளவுதான். ஓகே. நீங்க பேசும்போது சொன்னீங்க ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருது, உங்களால டிசிஷனே எடுக்க முடியலன்னும் பொழுது ஒரு ஜோதிடரை போய் அணுகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. பரிகாரங்கள் வந்து எதற்குமே தீர்வாகாது அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. திருமணம்னு வரும்பொழுது 2 ஜாத பொருத்தங்கள் வந்து சேரல, இந்த குறைகள் இருக்கு, இதை வேணா செஞ்சு பாருங்கன்றாங்களே, அது எப்படி எடுத்துக்கலாம்? என்ன செஞ்சு பாக்குறது, பரிகாரம் செஞ்சு பாருங்க, அதெல்லாம் எல்லாமே போய் தாங்க. நான் சொல்றது அந்த ஜாதகம் பொருந்தல அப்படின்னா அந்த பையனுக்கும் பொண்ணுக்கும் பொருந்தாட்டா போய் அடுத்த வேலையை பார்க்க வேண்டியதானே. ஓகே. அதுக்கு பரிகாரம் உதாரணத்துக்கு ஒரு நீங்க டாடா சஃபாரி வண்டி வாங்குறீங்க, அம்பாசிடர் காரு டயர் கிடைக்குது, பொருந்தாட்டினா பரிகாரம் செஞ்சா எப்படி பொருந்தும் இல்லைங்களா. 2 எலுமிச்சை பழத்தை பொருத்தி வச்சு உள்ள மாட்டினா எப்படி மாட்டோம், மாட்டாது. உனக்கு முடிஞ்சா ஓட்டை போட்டு மாட்டு, இல்லாட்டினா தூக்கி போட்டு வேற எதை பாருன்னு தான் சொல்றமே தவிர பரிகாரம் செஞ்சா எப்படி சரியா. பரிகாரத்துக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு இல்லைங்களா. நான் என்ன சொல்றேன்னா இந்த பெண்ணுக்கு இந்த பையன் தான்றது விதி, இதை நம்மளால மாற்ற முடியாது சரிங்களா. அப்படி பரிகாரம் செஞ்சு சரி பண்றதா இருந்தா எத்தனை கேஸை நீங்க சரி பண்ணீங்க இது வரைக்கும்? அப்போ ஃபேமிலி கோர்ட்லாம் மூடிட்டீங்களா? இன்னும் பஞ்சாயத்து நடந்துட்டு தான் இருக்குது. எத்தனையோ பேர் ரோடு ஆக்சிடென்ட்ல செத்து தானே போறான். அவனுடைய பொண்டாட்டிக்கெல்லாம் நீங்க தானே ஜாதகம் பார்த்தீங்க. நான் என்ன சொல்றேன்னா அப்ப நானும் தானே பார்த்தேன் அப்படின்னா நான் என்ன சொல்றேன்னா மாறாதுன்னு சொல்றேன். ஓகே, விதி மாறாது. அப்போ ஒரு பொண்ணு ஜாதகம் வருது, 2 கல்யாணம்னு சொல்றோம், சாமி ஏதாச்சும் செய்யுங்கன்னு சொல்றாங்க, நான் என்ன பண்றது? விதி அது, நான் இருக்கிறத தானே சொல்ல முடியும். அப்ப இப்படி இருக்கும், நீ தயாரா இருந்துக்க, ப்ரிப்பேரா இருந்துக்க லைஃப்ல. நான் சொல்றது திருப்பியும் சொல்றதா தான், வாழ்க்கையில் எதையும் தவிர்க்கவே முடியாது, எதிர்கொள்ள மட்டுமே முடியும். எதிர்கொள்வதற்கான துணிவை ஜோதிஷம் உங்களுக்கு முன்கூட்டி சொல்லும். அதுவும் உங்களுக்கு துணிவெல்லாம் கொடுக்காது, அது நீங்க தான் எடுத்துக்கணும். வழிபாடுகளோ இல்லைன்னா எதையாச்சும் செஞ்சு தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிட்டு அதை ஃபேஸ் பண்றதுக்கு தயாரா இருக்குமே தவிர ஜோசியிட்ட வந்தோன்னே. இப்போ என்கிட்ட ஒருத்தங்க கேட்குறாங்க, போன வருஷம் உங்கள்கிட்ட பார்த்தேன் சார், வாழ்க்கை மாறவே இல்லைன்னாங்க. எத்தனை வருஷமா சாமி கும்பிட்றேன்னு? 30-35 வருஷமா. 35 வருஷமா கோயிலுக்கு போய் உன் வாழ்க்கை மாறல, அப்ப கடவுள் பொய்யா அப்படின்னு கேட்க வேண்டியது இல்லைங்களா. ஜோசியர் என்ன செய்வாரு, ஜாதகத்தை சொல்லுவாரு. கடவுள் என்ன செய்வாரு, அவர் பாட்டுக்கு இருக்காரு. நீங்களா போய் கும்பிட்டுட்டு அவர் மேல குறை சொல்ற மாதிரி. அது என்னன்னா சரியா புரிஞ்சுக்கணும். வாழ்க்கையை 6 நாளையும் மாற்ற முடியாது. உங்களுக்கு விதின்னு தான் நடக்கும், விதி இல்லைன்னா நடக்காது. இன்னொரு விஷயம், பொருந்தாத ஜாதகம்ன்றது உலகத்திலே கிடையாது. பொருத்தம் இல்லைன்னா கல்யாணமே ஆகாது இயற்கையில இல்லைங்களா. நம்மளா பேசி நானா பொருத்தம்னு சொல்லி கொண்டிருந்தேன். பொருத்தம் இல்லைன்னா அவங்க எப்படி சேருவாங்க? இயற்கையிலே குழந்தை பிறந்திருக்குது, கல்யாணம் பண்ணி வாழ்ந்துருக்காங்கன்றப்ப அது அவ்வளவுதான். அதில் பொருத்தம் கொடுத்தோன்றோம் ரொம்ப போட்டு குழப்பிக்க தேவையில்லை. எது செய்தாலும் எதுவே மாறாது. ஜோதிடம் ரீதியான பல மித்ஸ் அண்ட் ஃபேக்டர் ரொம்ப தெளிவாக விளக்குனதுக்கு ரொம்பவே நன்றி சார். நன்றி, வணக்கம்.